நாமத்தினால உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கான வேத வசனம் ரோமர் 14வது அதிகாரம் 1 5 முடிய வாசிக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பாயனாக. இருக்கிறவனோ புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்ற ஒருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாய் எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்கிறான். ஆமேன். நம் அனைவரும் சிரம் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபிப்போமாக. ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே, எங்கள் யாவரையும் ஆண்டவரே அப்பா உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் எதிர்காலத்திற்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களில் எத்தனையோ ஆண்டவரே போராட்டம், பிரச்சனை, கண்ணீர் இருக்கலாம் தகப்பனே. இந்த காலை வேளையில கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா அவர்களை தேற்ற வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் தகப்பனே. வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜனே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். அப்பா கர்த்தரே அவர்களுக்கு முன்னின்று எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க நீ உதவி செய்கிறாச்சனே. இசப்பா உம்மிடத்துல கேட்கிறவர்கள் ஒருவரும் ஆண்டவரே நீர் இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல ராஜனே. நீ புறம்பே தள்ளுகிற தேவனும் அல்ல ராஜனே. அப்பா உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் தந்த தேவன் ராஜனே. அப்படியாக கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் மாறட்ட தகப்பனே. அவங்க வேலை காரியங்கள் எல்லாம் வாய்க்கிட்ட சுவாமி. புதிய வாசல்கள் திறக்கப்படட்ட ராஜனே. எந்த இடத்துலையும் அந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு அப்பா நீர் காட்டுகிற வழியில நடக்கக்கூடிய பிள்ளைகளா எடுத்து பயன்படுத்துகிறாச்சனே. இன்னுமாய் ராஜனே குடும்பங்கள்ல கண்ணீர் வேதனையோடு இருக்கிற எந்தெந்த காரியங்களை குறித்து அப்பா தன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நன்மைக்கு வர நீ உதவி செய்விராஜனே. கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு வாழ நீ உதவி செய்விராஜனே. அப்படி ஆய்கூட ராஜனே அவங்க கேட்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீங்க ராஜனே. அப்பா எல்லாவற்றையும் பொற்பாதத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் மாறட்டும் சுவாமி. கர்த்தருடைய நாமத்துல அப்பா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. அவைகள் எல்லாம் நிறைவேற நீ உதவி செய்கிறாஜனே. துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. காட் பிளஸ்.